ஹலோ மை டியர் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 1 ரேசர் அவனை அடித்து துவைச்சு அவனை ரிவெஞ்ச் பண்ணி அவனோட கார் M3 GTR, சாரி அவனோட கார் இல்லை நம்ம கார் M3 GTR பார்த்தீங்கன்னா நம்ம மியா வந்து அவங்ககிட்ட இருந்து அடித்து வாங்கி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ தான் மியா யாருங்கிறதே ரிவீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அவங்க வந்து ரேசர் கேங்கை பிடிக்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. ஸோ போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி ரேசர் கேங்கை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு M3 GTR நம்ம கிட்ட எஸ்கேப் ஆக சொல்லி கீயும் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கேம் பிளே பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கு கேம் பிளேயில் சர்ஜன் கிராஸ் அவரோட டீம் பார்த்தீங்கன்னா நம்மளை சேஸ் பண்ண வருவாங்க. ஹீட் லெவல் 6 போலீஸ் சேஸுங்க. அதுலேருந்து நம்ம BMW M3 GTRல எஸ்கேப் ஆகி ஃபைனலாக ராக்ஃபோர்ட் சிட்டியை தாண்டது தாங்க கிளைமேக்ஸு. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஃபைனல் போலீஸ் எஸ்கேப்புங்க, வேற லெவலில் இருக்க போது. நம்ம BMW M3 GTR இப்போ ஓடிட்டுருக்கோம். காரு பார்த்தீங்கன்னா சும்மா தீயா இருக்குது, வேற லெவலில் இருக்குது காரு. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ இருக்குங்க, தட்டி விட்ருக்காங்க. ஹீட் லெவல் பார்த்தீங்கன்னா 6, இது வரைக்கும் 5 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். 6 பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜன் கிராஸ் வச்சுருப்போம் ஒரு கார், அந்த பின்னாடி X மாதிரி போட்டிருப்போம் பிளாக் கலரில். தென் இந்த SUVலாம் வந்து நம்ம கூட வருவானுங்க. வேற லெவலில் இருக்கும் சேஸு. ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடுக்கு போகணுங்க. மேப்பில் இல்லைங்க, மேப்பை பார்க்காம நான் மெயின் ரோடை கண்டுபிடிக்கிறேங்க. அதான் எனக்கு நானே கொடுக்குற சேலஞ்சு. ஆனால் இதில் வந்து எவைட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸே கிடையாது. வந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. SUV கூட நம்மளை வந்து சேஸ் பண்ண வருவானுங்க. அந்த ஹீட் லெவல் 6ங்கிறனால இருங்க தட்டி விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் கார், பார்த்தீங்கன்னா போலீஸ் கார்லாம். நம்ம கார் சவுண்டு வேற லெவலுங்க. இந்த கேமோட ஐகானிக் காருக்கான ஒரு இது கொஞ்சம் ஹைட் பண்ணி பார்க்கணும். நம்ம எவைட் ஆகுமா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாங்க. அதான் நிற்கிறான் வந்துட்டான் பாருங்க, போயிடலாம். எவைட்லாம் ஆகவே முடியாது, எஸ்கேப் ஆகணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் மேப்பில் ஒரு ஒயிட் கலராக என்ன கலர், எல்லோ கலர் வரும்னு நினைக்கிறேன். ஒரு டாட் மாதிரி ஒன்று வருங்க. அந்த டாட்டை வந்து நம்ம ரீச் பண்ணோம். நான் கூட நிறைய ரேசஸும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ரோடு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளாக்காக இருக்கும், அந்த ரோடு வந்து ஓப்பன் ஆகும், அதில் தான் நம்ம எஸ்கேப் ஆகிற இடம் வரும். அது வரைக்கும் நம்ம இவனுங்களை சமாளிக்கணுங்க. மேப்பை நம்ம அப்பப்போ பார்த்துக்கணுங்க. மேப் ஐயோ 10 ஆயிடுச்சு, போச்சுங்க, வந்துருச்சு. நல்ல அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிடுச்சு. செம ஐயோ முட்டிக்கிட்டு நிற்கிறேனே, போச்சுங்க. வந்துட்டானுங்க, போச்சு. ஃபஸ்ட் எடு முடிஞ்சுது. ஐயோ எவ்வளோ ஸ்பீடாக ஃபஸ்ட் எட் ஆகுது பாருங்க. இல்லைங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு வழியாக. முடிஞ்சுட்டேன் நினச்சேன். எவ்வளோ ஸ்பீட், லைட்டாக ஒரு பாயிண்டில் தான் தப்பிச்சேன். பாருங்க இவனுங்க எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம மெயின் ரோடு நம்ம கண்டுபிடிக்கணுங்க முதல்ல. இந்த ரோட்லலாம் நம்ம சிக்கிடுவாங்க. கார் செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு, ஹேண்ட்லிங்லாம். இந்த மாட்டின மாதிரி தெரியல, இவனும் கொஞ்சம் லேட்டாக இல்லை மாட்டிருக்கானுங்க. இங்கே பாருங்க, தள்ளவே முடியலங்க. அது ஆட்டோமேட்டிக் ரீசெட் ஆகி வருது காரு. இல்லையே, நான் எந்த பட்டனே அமுக்கலையே. இது ஒரு பிளாக் இருக்கு. பிளாக் இடிக்க மாட்டேங்குதுங்க. அவங்க பாருங்க SUV எப்படி போகிறான் பாருங்க. ஐயோ நம்மளால இடிக்க முடியலங்க பிளாக்கை. செம்ம ரேஸாக இருக்க போகுது, ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இது சேஸு. ஐயோ சரி, அடிச்சுட்டு போவோங்க. கேப் இருக்குது, அடிக்க முடியலங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கானுங்க. நம்ம கார் நல்லா தான் போகுது. நாங்கள் இதுக்குள்ளே போயிடலாங்க. இதில் ஆல்ரெடி ஒருத்தன் செத்துட்டாங்க. அதுலேயே தட்டாலும் சாவணுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் செத்துட்டான். அங்கே பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு வெறித்தனமாக இருக்குது ரேஸு, சாரி சேஸு. ரேஸ் இல்லை, சேஸு. இருங்க நம்ம பெட்ரோல் பண்ணிட்டிக்கலாங்க. அப்பா அவ்வளோதாங்க, முடிஞ்சான். நெக்ஸ்ட் இது ஒரு பிளாக் இருக்குது, கொஞ்சம் ஸ்பைக்கு அங்கே வச்சுருக்கான் பாருங்க.
அவ்வளோதான். நம்ம பேக் சைடில் எடுத்தோம், நம்ம மெயின் ரோடை பிடிச்சிட்டோங்க, வந்துட்டோம். சூப்பர். இனிமேல் நம்மளை வந்து அவனுங்களால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி சொல்ல முடியாது, இவங்க வேறு லெவலில் இருக்கானுங்க. ஸ்பைக்கில் மாட்டிட்டுனா முடிஞ்சுது. அதர்வைஸ் நானாக போய் மாட்ட மாட்டேன். எபேடாகலாம் வாய்ப்பில்லை, வந்துக்கிட்டே இருப்பானுங்க. கார் அசால்ட்டாக 200 மேலே இங்கே பாருங்க, 300லாம் ஈஸியாக வந்துடும் போல இருக்குது. கேஎம்பிஎஸில் தான் வச்சு ஓடிட்டுருக்கேன். நான் மாற்றலை எதையும். லாஸ்ட்டு பாட்டிலே பார்த்தீங்கன்னா நான் km/h நான் மாற்றிட்டேன். சூப்பர் பாயிண்ட் வந்துருச்சுங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துருக்குங்க. ஆரஞ்சு கலர் ஒரு டாட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பிளேஸுங்க. அங்கே போயிட்டோம்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். போக விடாமல் தடுக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவானுங்க. எக்கச்சக்கமாக வருவானுங்க பாருங்க. எஸ்யூவிலாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆப்போசிட்டில் தான் வருவானுங்க எப்போவுமே, நம்ம கூடவே வரானுங்க. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, இந்த பாயிண்ட் தாங்க. இதில் நம்ம போயிட்டோன்னா செம்ம ஷாட்டு. முட்டிட்டு நிற்கிறேனே. சூப்பருங்க, உள்ள வந்துட்டேன். இதாங்க எண்டு, கேமோட எண்டு. இது முடிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அந்த ஃபீல் வந்து இந்த கேம் விளாண்டாதாங்க தெரியும். வாவ், செம. அது எதையோ ஒரு இதை சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. சூப்பருங்க, நம்ம ராக்போர்ட் சிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். செம, முடிஞ்சிருச்சுங்க. ஓட்டி இதுலேயும் வருதா? ஓகே, 20 லட்சத்துக்கு மேலே போகுது. 19 லட்சமா? சூப்பர், 20 லட்சம் வந்துருச்சு. செம்மையாக இருந்துச்சுல்ல இந்த கேம். முடிச்சாலே ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் த மோஸ்ட் வாண்டட் ரேசர் இன் ராக்போர்ட் சிட்டி. நம்ம தான் வந்து மோஸ்ட் வாண்டட் கிரிமினலுங்க, இந்த சிட்டியோட கிரிமினல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ரேப்ஷீட் ரேங்கிங் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மோஸ்ட் வாண்டட் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க கேமு. சூப்பர். ஓகே, நேம் கார்டு போடுறாங்க. ஓகே, நேம் கார்டு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ராக்போர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வந்து சைன்இன் பண்ணுறாங்க. கிராஸோட ஏஜென்ட் சர்ஜன் கிராஸ் இருந்தார்ல, நம்ம பேர் டிபிங்க, தமிழ் பேச ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக காட்டுதுங்க. டாப் 5 பர்சூட்ஸ் வாரண்ட்டு. ஓகே, சிட்டி வைட், ஸ்டேட்டு, நேஷ்னலுங்க 3 இருக்குங்க. ஸ்டேட்டு கூப்பிட்டு போகிறாங்களா? போடு நேஷ்னலு. நம்ம பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் மோஸ்ட் வாண்டடுங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளை ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த கேஜிஎஃப்ல ஒரு ஹைப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிங்க. வேறு லெவல். நம்ம எல்லா பிளாக் லிஸ்ட் 15 பிளாக் லிஸ்ட்டையும் முடிச்சுட்டு நேஷனல் லெவல் பிளாக் மோஸ்ட் வாண்டடாக வந்துட்டோங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் 2005 கேம் பிளே ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இந்த கேம் பிளே ஃபுல்லாக பார்ட் வைஸாக நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வாட்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட்ல ஃபாஸ்டஸ்ட் கார் அந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோ நான் மேக் பண்ணலான்னு இருக்காங்க. அதை மேக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கேம் பிளே நான் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் கேம் என்ன பிளே பண்ண போறோங்கிறத இந்த எபிசோட ரிவீல் பண்றேன்னு. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான கேம் தாங்க. ஒரு 2 hours நம்ம முடிச்சிடலாம். ஒரு பசில் கேம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கேம் நேம் பார்த்தீங்கன்னா லிம்போ. ஒரு 2010, 12, 15 அந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆன கேமுங்க. ஆனால் சரியான கேமு, நல்லா இருக்கும். நான் ஒன் டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஸ்டோரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஒரு இருட்டான ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க கேமு. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம சேனலில் ப்ளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.